வணக்கம் மக்களே, வெல்கம் டு அலை விலாக்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம கணக்கம்பட்டி ஜீவ சமாதியை பார்க்கலாம். ஜீவ சமாதி நம்ம கணக்கம்பட்டி ஐயா இந்த மண்ணில் கால் வச்சு நடந்து அவரோட ஜீவ சமாதி பீடத்திலிருந்து இது வரைக்கும் ரோடு வரைக்கும் அவர் நடந்திருக்காரு. இந்த மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ புனிதம் இருக்குங்க. இங்கே வந்து வண்டி வாகனங்கள் இதுக்குள்ளே வராது. மெயின் கேட்லேயே வந்து பஸ்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இங்கிருந்து நம்ம நடந்து தாங்க போகணும். இந்த கோயிலில் வந்து ரொம்ப 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 அற்புதங்கள் தாங்க நிறைய நடக்குதுங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க அந்த கோவிலில் போய் நீங்கள் அவங்களுக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனையோ அதை சொல்லி ட்ரீட்மெண்ட்டோடதெல்லாம் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீவ சமாதி மேலே சந்தனம் பூசப்படுதுங்க. அந்த சந்தன காப்பிலிருந்து கொஞ்சம் சந்தனம் எடுத்து நமக்கு தருவாங்க. அங்கே வந்து ட்ரஸ்ட்டில் நம்ம சொல்லணும், நம்ம அதுக்கு உண்டானது ப்ரூஃபை காமிக்கணும், நமக்கு கொடுப்பாங்க. அந்த சந்தனமும் தின்னூரும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. நம்ம அங்கே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பயபக்தியோட சாமியை நினச்சி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் காலையில் அப்புறம் நைட் இப்படி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்படும்னு அங்கே சொல்கிறாங்க. அது நம்ம நம்பிக்கை இருந்தால் மட்டும் செஞ்சால் போதும், இல்லாட்டி வேண்டாம். இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அநேக மக்கள் வந்து நடந்து வராங்க. பச்சை கலர் வேஷ்டி, பச்சை பழனி போயிட்டு வரும்போது இங்கே வராங்க. சிலவங்க பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி சித்தரையாவை பார்த்து அனுகிரகம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழனிக்கு போகிறாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் மட்டும்தான் இங்கே பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்குது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ரொம்ப நல்லா நடக்குதுங்க. சாமி இந்த மண்ணில் எவ்வளவோ அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நடந்து வருவாராம். மக்கள், அதாவது பழனியில் இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, வக்கீல், டாக்டர்னு எத்தனையோ பேர் அவங்கக்கிட்ட அனுகிரகம் வாங்குறதுக்கு நிற்பாங்களாம். இங்கே சாமியோட குடில் இருக்குங்க. இந்த குடில் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது சுற்றியும் கல் வச்சு ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் வந்து விரியன் மரமா. இந்த மரத்தை வந்து யாருக்காவது பாவம் கர்மா தீரணும் அப்படின்னு இங்கே வந்தாங்கன்னா சாமி சொல்லுவாராம், போடா ஒரு 7 தடவை சுற்றிட்டு வா, போய் 27 தடவை சுற்று, நீ 15 தடவை சுற்று அப்படின்னு சுற்றுவாங்களாம். அப்படி சுற்ற சொல்லி வந்து பார்த்து அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்தோம்னா புத்தருக்கு போதி மரம் எப்படியோ இந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குமா, சித்தம் தெளிஞ்சு தெளிவு கிடைக்குமா. நம்ம எதையோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணால் நல்லா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விளக்கு போடுறாங்க. பக்கத்துலேயே அந்த மரத்துக்கிட்ட வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. வீடு கட்ட முடியாதவங்க அங்கே வந்து கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வீடு கட்டுற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து திருமணத்துக்கு வந்து தடை இருக்கிறவங்க தாலி வந்து கொண்டு வந்து கட்டுறாங்க. மஞ்சள் கயிறில் மஞ்சள் கிழங்குல தாலியை வந்து இந்த மரத்தில் வந்து கட்டி விட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அதை வந்து அவுத்துட்டு சாமிக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே சாமி இருந்த காலத்தில் இந்த மரத்துக்கடியில் தான் சாமி வந்து கட்டில் போட்டு அப்படியே படுத்திருப்பாராம். சிலவங்களை வந்து சில நாட்களில் அப்படியே சேர் போட்டு உட்காந்துருப்பாங்களாம். சிலவங்க கிட்ட சொல்லுவாங்களாம், போடா போய் எனக்கு சாப்பாடு வாங்கிடுவான்னு. அப்போ அந்த சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் சாமி வாங்கி சாப்பிடுவாராம். அவன் கர்ம வினையை அப்போவே தீர்ற மாதிரி. சில பேரோடது இந்த மரத்தில் கட்டி விட்டுருவாங்களாம். ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சாலும் அந்த சாப்பாடை கவுத்து பார்த்தா அந்த சாப்பாடு அப்படியே புதுசாக அப்போ செஞ்ச மாதிரி சூடாக இருக்குமா. எத்தனையோ பேர் சாப்பிட்டு அற்புதம் அடைஞ்சவங்க இங்கே வந்திருக்காங்கங்க. அவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த விரியன் மரம் பக்கத்துலேயே சாமியோட குடில் இருக்குது. இங்கே வந்து விசேஷ பூஜைகள் இருக்குங்க. அதாவது சாமியோட நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் தானே, அதனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள்லாம் நிறையாவே இருக்குது. கோமாதா பூஜை, அப்புறம் வந்து சர்க்குரு பூஜை, அப்படி நிறைய பூஜை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பூஜை நடக்குதுங்க. இங்கே தங்கி இருக்காங்க, வந்து தங்கி பூஜையை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சாமியோட தங்கி இருந்த குடில், இந்த குடிலில் வந்து சாமி இருக்கும்போது இங்கெல்லாம் ரொம்ப மண்ணாக இருந்துச்சான். இப்போ தான் அது வந்து டைல்ஸ் மாதிரியெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே பழசை மட்டும் பாதுகாக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே
அந்த குடிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் இருக்குது. சாமி வந்து நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜனங்கள் பக்தர்கள் வந்து சாமிக்காக ஏதாவது நம்மளை பார்க்க மாட்டாங்களா, அவரோட பாஷையில் ஏதாவது சொல்ல மாட்டாங்களான்னு காத்திருப்பாங்களாம். அப்போது இந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்துருப்பாங்களாம். யாராவது நினைக்கிறத கூட அப்படியே சொல்லிடுவாங்களாம். அப்படி பார்க்கும்போது இந்த குடில்கிட்ட ஒரு அம்மா நின்னாங்களாம். இது என்ன மரம்னு தெரியலையே, எதுக்காக சாமி நம்மளை சுத்த சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும் போது பக்கத்துலேயே வந்து சாமி சொன்னாராம், இது விரியன் மரம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ மனசில் நினைக்கிறதே அவர் சொல்லியிருக்காரே அப்படின்னு அந்த அம்மா நினச்சிக்கிட்டு ரொம்ப பயபக்தியோட சாமிக்காக நமக்கு ஏதாவது சொல்லுவாங்களான்னு காத்திருந்தாங்களாம். இங்கே சாமி இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இவருக்கு அவரோட கட்டில், அவர் யூஸ் பண்ண வந்து மெத்தை, அப்புறம் சின்னதாக ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தடி இங்கே வந்து இந்த குடிலில் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போவும் அந்த குடிலுக்குள்ளே நம்ம போனோம்னா அந்த குடிலில் வந்து அப்படி ஒரு தெய்வீக மனம், ஒரு விபூதி சந்தனம், நம்ம பழனியில சந்தனம் எப்படி மணக்கும் அந்த மாதிரி விபூதி சந்தனம் ஜவ்வாது இப்படி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக ஒரு மனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போனோம்னா அப்படி மனமாக இருக்குங்க. ஒரு ஆள் உள்ளே போய் தான் ஒரு ஆள் வெளியே வர முடியும். அந்த கட்டில் முடிஞ்ச அளவுக்கு யாராவது போகிறவங்களா இருந்தால் அந்த கட்டில், அந்த மெத்தை, அவர் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு அப்படியெல்லாம் நல்லாவே நீட்டாக வச்சுருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க, ரொம்ப அற்புதம் நடக்குதுங்க. ஏன்னா நம்மளோட அழுக்கான வாழ்க்கையிலிருந்து நம்ம தெளிவாக வரணும்னா இந்த அழுக்கு மூட்டை சித்தர் சாமி கிட்ட நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்குதுங்க. இங்கே வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது. இங்கே குடிலுக்குள்ளே போயிட்டு வந்ததும் நீங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுங்கள். எந்த கதையும் பேசாமல், எந்த இதுவும் நினைக்காம சாமியை மட்டும் நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இங்கே வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு மூலியமாக நம்ம கூட பேசுவாங்க. நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம எதை நினச்சி வந்திருக்கோமோ அந்த காரியத்துக்கு உண்டான எப்படியாவது ஒரு ஆப்டான ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். இல்லாட்டி நமக்கு வந்து நடக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே தெரியும். நமக்கு அதுக்குண்டான ஒரு காரியம் வந்து கண்ணில் காமிச்சிருவாங்க. அது அன்னைக்கே நடக்கும். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப பாவம் பண்ணவங்கலாம் இங்கே வரும்போது அவனை அப்படியே போக சொல்லடான்னு சாமி விரட்டி விட்டுரு வரோம். அந்த அளவுக்கு பாவம் பண்ணவங்கலாம் அவன்லாம் கொலகாரன்னெல்லாம் சொல்லியிருக்காராம் சாமி. போடா நீ வரவே கூடாது, போ இங்கே உன்னை பார்க்கக்கூடாது, கல்லெடுத்து அடிச்சிருவா அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களாம். அந்த மாதிரியெல்லாம் வந்து பக்தர்கள் வந்துட்டு சில பேர்னால பார்க்கவே முடியாமல் போயிருக்காங்க. சிலவங்க நினச்சிட்டு வருவாங்க, ஆனால் இதுக்குள்ளே கால் வைக்க முடியாமல் போயிருக்காங்கங்க. இங்கே வந்து உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு அன்னதானத்துக்கு ஏதாவது நீங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்கறது வேற, ஆனால் உங்கள் கையால் நீங்கள் செமந்து வாங்கி கொண்டு வந்து இங்கே கொடுக்கறது வேறங்க. இங்கே தங்கிறதுக்கு இடம் இருக்குது. பௌர்ணமி அமாவாசைனால் இங்கே பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதை நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. இந்த கோயிலில் வந்து உச்சகால பூஜை வந்து நடக்குது. நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உச்சிகால பூஜையை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.